இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சங்கீதம் 91:13 அதிகாரம். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நடந்து பாலசிங்கத்தையும் வலு சிற்பத்தை மிதித்து போடுவாய் அப்படின்னு வசனம் சொல்லுங்க. இங்க நம்ம பல்வேறு மொழிபெயர்ப்போட டிரான்ஸ்லேஷன்ஸ் கம்பேர் பண்ணி பாக்குறப்போ இங்க KJV அண்ட் AMPSC டிரான்ஸ்லேஷன் சொல்லுது இங்க சிங்கங்கள், விரியன் பாம்பு, அப்புறம் சர்ப்பங்கள் அப்படிங்கறத உருவகங்கள் இங்க வந்து சொல்லியிருக்காங்க. NIV டிரான்ஸ்லேஷன்ல விரியன் பாம்புகளை டிராகனுக்கு என்ன பண்ண ஒப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து CEV டிரான்ஸ்லேஷன்ல சொல்லியிருக்காங்க இந்த வலிமையான சிங்கம் அண்ட் கொடுமையான சர்ப்பம் அப்படிங்கிறது இந்த நீங்கள் வலிமையான சிங்கங்களுக்கும் கொடிய பாம்புகளுக்கும் நீங்கள் பயப்படாது, அவைகளை வெல்வீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த பேஷன் டிரான்ஸ்லேஷன் சொல்லியிருக்காங்க இந்த விலங்குகள் அப்படிங்கிறது ஒரு உருவதம். இங்க வந்து என்ன சொல்றாங்க, ஸ்பிரிச்சுவலை கம்பேர் பண்ணிருக்காங்க, இருளின் சக்திகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் இருளின் கடுமையான சக்திகளுக்கு மத்தியில் கூட பயப்படாமல் நடப்பீர்கள், அவைகள் ஒவ்வொன்றையும் உங்கள் காலின் கீழே மிதிப்பீர்கள் அப்படின்னு பேஷன் டிரான்ஸ்லேஷன் சொல்லியிருக்காங்க. ஆக மொத்தம் இந்த எல்லா வந்து மொழிபெயர்ப்புகளை நம்ம கம்பேர் பண்ணி பாக்குறப்போ இங்க வந்து ஒரு லிட்ரல் மீனிங்கும் அண்ட் ஸ்பிரிச்சுவல் மீனிங்க சொல்லியிருக்கிறாங்க. எந்த குரல்ல சொல்லியிருக்கிறாங்கன்னா ஒரு அத்தாரிட்டி, ஒரு அதிகார தோணில, அடுத்து வந்து ஒரு ப்ராமிஸ், ஒரு வாக்குத்தத்தங்கள் அடிப்படையில, அப்புறம் கிறிஸ்து நம்ம கொடுத்த வெற்றியின் அடிப்படையில இங்க சொல்லியிருக்காங்க. சாய்ஸ் ஆஃப் டர்ம்ஸ் கிரைட், விரியன் பாம்பு, அடர், இட்ஸ் ஒன் ஆஃப் த ஸ்பீஷஸ். ஒரு விரியன் பாம்பின் வகை பிரிட்டன்ல மட்டும் இருக்கக்கூடிய அடர் அப்படிங்கிற ஒரு ஸ்பீஷஸ். அப்புறம் கோப்ரா அப்படிங்கிற நல்ல பாம்பு, நாஜா அதை பத்தி பேசியிருக்காங்க. டிராகன் அப்படிங்கிற நெருப்பு கக்கக்கூடிய ஒரு வலு சிற்பத்தை பத்தி பேசியிருக்காங்க. இதெல்லாம் அவங்க பயன்படுத்தக்கூடிய இந்த வேறுபாடுகள். இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் நாம் இருக்கும் பொழுது இந்த ஆபத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பாதுகாப்பது மட்டும் ஒரு விஷயம் கிடையாது. இந்த ரத்தம் நமக்கு அதிகாரம் கொடுக்கிறது. இருளின் திட்டங்கள் மீதும் சாத்தானின் அதிகாரங்களின் மீதும் அவனுடைய திட்டங்களின் மீதும் நமக்கு ஒரு ஆளுகையும் அதிகாரத்தையும் அளிக்கிறது என்று வேறு திட்டவட்டமாக கூறுகிறது. இயேசு கிறிஸ்துவின் முடிக்கப்பட்ட வேலையா சிங்கம் மற்றும் பாம்பு. சிங்கம் அப்படின்ற ஒரு வலிமையான ஒரு பிரச்சனைகளா இருக்கலாம், இந்த பாம்பு அப்படிங்கிற ஒரு பயமா இருக்கலாம், குற்றச்சாட்டுகளா இருக்கலாம், பேய்கள ஒடுக்குமுறைகளா இருக்கலாம், ஏமாற்றுதலா இருக்கலாம், எல்லா சோதனை எவ்விதமான சோதனை இருந்தாலும் அப்ப எல்லாவற்றிலிருந்து கிறிஸ்து நமக்கு என்ன அதிகாரத்தை கொடுத்து அதை மிதிக்க, நமக்கு ஓவர் கம் பண்ண, டிராம்ப் பண்ண அதிகாரம் கொடுத்திருக்கிறார். கிறிஸ்துவின் வெற்றியின் காரணமாக சிலுவையில் மரணம், உயிர்த்தெழுதல், இவைகளின் வெற்றியின் காரணமான பரலோக இடங்களில் அமர்ந்திருக்கும் எபேசியர் 2:6 விதமாய் சொல்கிறார். மேலும் ஒவ்வொரு எதிரியும் நம் காலடியில் மிதிக்கும் அவரது அதிகாரத்தில் நாம் பங்கு கொள்கிறோம். ரோமர் 16:20 கூறுகிறதுங்க. கர்த்தர் கொடுக்கக்கூடிய தீர்க்க தரிசனம் நமக்கு என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்து சொல்றாரு, என்ன சொல்ற, நீங்க என்ன நம்பி இருக்கிறதுனால, நீங்க என் முன்னிலையில எப்படி இருக்கிறதுனால, நீங்க எனக்குள்ள வசிக்கிறதுனால நீங்க சிங்கத்தையும் பாம்பையும் மிதிப்பீங்க. என் பரிசுத்த ஆவியால் நீங்கள் ஒவ்வொரு பேய்களின் சக்திகளையும், நீங்கள் பயத்தையும் சூழ்ச்சியும் நீங்கள் வெல்வீர்கள். உங்கள் வாழ்க்கையில ஒவ்வொரு அரண்களையும் மதில்களையும் நீங்கள் உடைப்பீர்கள். நான் உங்களை மேலாக வைப்பேன். உங்கள் சக்தியால் அல்ல, உங்க பலத்தால் அல்ல, என்னோட கிருபையினாலே எல்லாத்தையும் நீங்க செய்து முடிப்பீங்க, எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணுவீங்க. கர்த்தர் உங்களை பார்த்து இந்த நேரத்தில் தீர்க்கதரிசனம் சொல்றாரு. இந்த இடத்துல பார்க்கக்கூடிய ஒரு மெடிடேஷன் பாயிண்ட்ஸ் பாத்தீங்கன்னா, நமக்கு கேள்விகள், நமக்கு சிந்தனைகள் என்னென்ன ஒரு 7 வார்த்தையை நீங்க பார்க்க போறோம். அதிகாரம் நெருக்கத்திலிருந்து வருகிறது. The authority flows from the intimacy. நீங்கள் சிங்கத்தையும் நாகப்பாம்பையும், நீங்க சர்ப்பத்தையும், நீங்க டிராகனையும் நீங்க மிதிப்பீர்கள் சொல்லுது. தியானிகள் இங்க என்ன தியானிகள்னா மிதிக்கும் திறன். எஸ், இங்க மிதிக்கும் திறன் பாடுபடுவதிலிருந்து வரல, மாறாக ஏலியோன் மறைவான இடத்திலே நான் இருப்பதினால், தங்குகிறதினால், நான் அவருடைய பிரசன்னத்தில் அவ்வளவு அதிகமாய் ஓய்வெடுக்கிறேனோ அவ்வளவு அதிகமாய் பரலோகத்தின் அதிகாரம் எனக்குள்ளே பாய்ந்து செல்கிறது. எஸ், இந்த நேம் ஆஃப் ஜீசஸ். சோ இந்த இடத்துல நீங்க உங்களுக்கு கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா, நான் நெருக்கத்திலிருந்து வாழ்கிறேனா அல்லது மிரட்டலிலே நான் வாழ்கிறேனா அப்படின்றத நீங்க கேள்வி கேட்கணும் உங்களை பார்த்து. கிறிஸ்து ஏற்கனவே, 2வது பாயிண்ட், கிறிஸ்து ஏற்கனவே பாம்பை நசுக்கி விட்டார். The Christ has already crossed the head of the serpent. இளஞ்சிங்கங்களையும் பாம்புகளையும் நீங்கள் காலால் மிதிப்பீர்கள். இந்த இதை மெடிடேட் பண்ண வேண்டிய பாயிண்ட் என்ன, இது இயேசுவின் நிறைவேறு. அவர் பாம்பின் தலையை நசுக்கினார், ஆதியாகமம் 3:15 சொல்கிறது. சர்ப்பத்தின் தலையை அவர் நசுக்கினார் என்று சொல்கிறது. எனக்கு வெற்றியை கொடுத்தார், அவரில் நான் வெற்றிக்காக நான் போராடவில்லை, இயேசு கிறிஸ்து சிலுவையில் பெற்ற வெற்றியிலே நான் நிற்கிறேன் என்று சொல்கிறது. நீங்க சிந்திக்க வேண்டிய பாயிண்ட் என்ன அப்படின்னா, என் காலடியில் ஒவ்வொரு அச்சுறுத்தலும் இயேசு கிறிஸ்துவின் காலடியில் ஆல்ரெடி அது இருக்குது. என் காலில் ஒவ்வொரு பிரச்சனையும், காலுக்கு கீழே உள்ள ஒவ்வொரு அச்சுறுத்தலும் ஏற்கனவே கிறிஸ்துவின் காலடியில தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இங்க சிந்திக்க வேண்டுங்க. 3வது பாயிண்ட், கிருபை என்பது பயத்தை அல்ல, உங்கள் நடைகளுக்கு அதிகாரம் அளிக்கிறது. The grace not fear but empowers your walk. தியானம் செய்ய வேண்டிய பாயிண்ட் என்ன அப்படின்னா, நான் தீமையை தோற்கடிக்க முயற்சிக்கவில்லை, நான் யெகோவா நிசியின் வெற்றி நடக்கிறேன். பயம் ஒரு காலத்தில் ஆட்சி செய்த இடத்தில் ஆட்சி செய்ய கிருபை எனக்கு அதே இடத்தில் பயிற்சி அளிக்கிறது. பயம் ரூல் ஓவர் செஞ்ச இடத்துல இப்போ என்னன்னா, கிருபை இந்த இடத்துல எனக்கு என்ன பண்ணுது, அந்த ரூல் ஓவர் பண்றதுக்கான அத்தாரிட்டியும் அதிகாரத்தையும் எனக்கு கொடுக்குது. இங்க நான் வந்து கேட்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, கிருபை எனக்கு நானே கேட்க வேண்டிய ஒரு செல்ஃப் இன்ட்ரோஸ்பெக்ஷன் என்ன அப்படின்னா, கிருபையை விட பயம் சத்தம் அதிகமாக கட்சி
கர்ஜிக்க நான் அனுமதிக்கின்றேனா? கிருபையை நான் வந்து பேச அனுமதிக்கிறேனா, இல்ல பயத்தின் கர்ஜனையை நான் எனக்குள்ள அனுமதிக்கிறேனா அப்படின்ற கேள்வியை நம்ம பார்த்து நம்ம கேட்க வேண்டியதா இருக்கு. 4வது பாயிண்ட், சிங்கங்களும் பாம்புகளும் புலப்படும் மற்றும் மறைக்கப்பட்ட ஆபத்துகளை குறிக்கிறது. சிங்கங்களும் பாம்புகளும் புலப்படும் மற்றும் மறைக்கப்பட்ட ஆபத்துகளை குறிக்கிறது. Lions and serpents represent visible and hidden dangers. தியானம் செய்ய விஷயம் அப்படின்னா, சிங்கம் அப்படிங்கிறது வெளிப்படையா தாக்குதுங்க. துன்புறுத்தல், நெருக்கடி அல்லது திடீர் பிரச்சனை போன்றவைகள் வந்து நேரடியா தாக்குற பிரச்சனை. ஆனா பாம்பு அப்படிங்கிறது பதுங்கி பதுங்கி நுட்பமா தாக்குகிறது, ஏமாத்துறது, முதுகுல குத்துறது, பதட்டமான சூழல், நம்மளை பத்தி நம்மளே ஒரு சந்தேகமான ஒரு விஷயங்கள், இதெல்லாம் என்ன பாம்புகள். ஆனால் இரண்டுகளில் இருந்து இயேசு கிறிஸ்து அதிகாரத்துக்கு தடை வழங்குகிறது, அவைகள் கீழ்ப்படுகிறது. இந்த இடத்துல திங்க் பண்ண வேண்டிய பாயிண்ட் என்ன, அதே கிருபை காணப்பட்ட மற்றும் காணப்படாத போர்களை உள்ளடக்கி உள்ளது, அவைகளிலிருந்து எனக்கு வெற்றிகளை கொடுக்கிறது என்பது என்னுடைய சிந்தனையா இங்க இருக்குது. 5வது என்னன்னா, போர்க்களம் உங்கள் கால்களுக்கு கீழே உள்ளது. battlefield is beneath your feet. தியானம் செய்ய வேண்டிய பாயிண்ட் என்ன, என் கால்களுக்கு கீழே என்பது போராட்டத்தின் நிலை அல்ல, ஓய்வு நிலை. என் கால்களுக்கு கீழே என்பது போராட்டத்தின் நிலை அல்ல, அது ஓய்வு நிலை. இருள் நகரும் பொழுது நான் பீதி அடைவதில்லை, பயப்படுவதில்லை. அதற்கு மேலே கிறிஸ்துவில் நான் அமர்ந்திருக்கிறேன். எபேசியர் 2:16 சொல்லி, கிறிஸ்துவனுக்கு கூட நான் உன்னதங்களில் அவரோடு கூட அமர்ந்திருக்கிறேன். இங்க என்ன பார்த்து நான் கேட்க வேண்டிய கேள்வி என்ன அப்படின்னா, நான் மேலிருந்து பார்க்கிறேனா இல்ல கீழிருந்து அதற்கு நான் எதிர்வினை ஆற்றுகிறேனா அப்படிங்கிறத நான் கேட்டுக்கணும். வெற்றி 6வது பாயிண்ட், வெற்றி சத்தமாக இல்லை, அது நம்பிக்கையான அமைதி. Victory is not loud, it's a confident peace. தியானம் செய்ய வேண்டிய விஷயம், சிங்கம் கர்ஜிக்கும் பொழுது உலகம் நடுங்குகிறது, ஆனால் ஏலியோரில் மறைந்திருப்பவர்கள் அமைதியான அதிகாரத்திலே நடக்கிறார்கள். அமைதியின் ஒரு சமாதான நிலையிலே உண்மையான ஆதிக்கத்தின் ஒளியாக இருக்கிறது. அமைதி என்பது ஒரு சமாதானத்தின் ஒளியா இங்க இருக்கிறது. சிந்திக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, உண்மையான சக்தி என்னைக்குமே வந்து பீதி அடையாது, அது நம்புகிறது. உண்மையான விசுவாசம் என்பது பதறாது, அது தேவனை நம்புகிறது. 7வது பாயிண்ட், ஒவ்வொரு மிதிக்கும் தருணம் இயேசுவை மகிமைப்படுத்துகிறது. அது தன்னை அல்ல, அது என்னை அல்ல, அது இயேசுவையே மகிமைப்படுத்துகிறது. Every trample moment glorifies Jesus, not myself. தியானம் செய்யறது இங்க என்ன அப்படின்னா, நான் ஜெயிக்கும் பொழுது நான் அவருடைய இயல்பை வெளிப்படுத்துகிறேன். ஜெயம் பெறுகிற இயேசு கிறிஸ்துவின் கேரக்டர், ஜீன்ஸ், அந்த ட்ரைட்ஸ் என்ன பண்றேன், நான் வெளியில மேனிஃபெஸ்ட் பண்றேன். என் பலத்தை அல்ல, என் சாட்சியம், என் கர்த்தரே என் வெற்றி என்று யெகோவா நிஸ்ஸியை நான் அறிவிக்கும் பொழுது அவருடைய ஜெயக்குடியா நான் மாறுகிறேன். என்ன பார்த்து நான் கேட்க வேண்டிய கேள்வி, என் வெற்றிக்கு மற்றவர்களை அவருடைய கிருபைக்கு எடுத்துக்கொண்டு செல்கிறதா? என்னுடைய வெற்றி மற்றவர்களே இயேசு கிறிஸ்துவுக்குள்ள அழைத்து செல்கிறதா என்பது எனக்குள்ளே நான் கேட்க வேண்டிய கேள்வி. இங்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, விசுவாச அறிக்கை ஏற்றுக்க போறோம். நீங்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை, ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு நம்பி நீங்க சொல்லுங்க. பயிரிடுவோமா? கர்த்தருக்குள்ளே நம்ம வந்து ஒவ்வொரு வார்த்தையும் பேசுகிறது ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. நம்ம வாழ்க்கையிலே அது பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. கர்த்தராகிய தேவனுடைய கிருபையினாலே நான் சிங்கத்தையும் பாம்பையும் கடந்து அதிகாரம் செலுத்துகிறேன். நான் பயம், குற்றச்சாட்டு மற்றும் ஆன்மீக ஒடுக்குமுறையை நான் மிதிக்கிறேன். அவை கிறிஸ்துவுக்குள்ளே என் பாதங்களிலே ஆல்ரெடி கீழ்ப்படுத்தப்பட்டிருக்கிறது. எனக்கு எந்த தீங்கும் ஏற்படாது. எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் செழிக்காது. ஏசாயா 54:17 படி, உலகத்தில் இருப்பவனை விட என்னில் இருக்கிறவர் பெரியவன். 1 யோவான் 4:4 படி, நான் கர்த்தருக்குள்ளே, நான் கர்த்தருடைய பிரசன்னத்தில் வாசமாய் இருப்பதால் நான் தோல்விகள் எனக்கு இல்லை, நான் வெற்றிலே நகர்ந்து கொண்டிருக்கிறேன். ஆமென். நான் ரோமர் 16:20 நான் கூறுகிறேன், சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை என் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்க காக்க கடவர். கர்த்தர் தமது முகத்தை உங்களுக்கு பிரகாசிக்க பண்ணி உங்கள் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தமது முகத்தை பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கடவர். God bless you. Stay blessed.